1938 மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. ஹரிபுரா மாநாடு. ஹரிபுரா மாநாடு தலைமை தாங்கினது யாரு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமை தாங்கியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த மாநாட்டில் ரொம்ப முக்கியமா என்ன உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்றத உருவாக்கி இருந்திருப்பாங்க. சரிங்களா? தேசிய திட்டக்குழு. இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியலிச இரட்டையர்கள். சரிங்களா? அதாவது சோசியலிஸ்டிக் ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸையும் ஜவஹர்லால் நேருவையும் சொல்லுவாங்க. இந்த சோசியலிச சித்தாந்தம் இருக்குல்ல, அது இந்தியாவில் பரவுறதுக்கு ரொம்ப முக்கியமா எம்என் ராய் போன்ற தலைவர்கள் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரும் அந்த சித்தாந்தத்தை முன் வச்சு ரொம்ப கருத்துக்களை பரப்பி இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோசியலிச சித்தாந்த நாடான ரஷ்யாவை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு தேசத்துல நாட்டின் வளர்ச்சிக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு திட்டக்குழு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. அதுதான் இதுல பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப உருவாக்கப்பட்டது இந்த மாநாடு 1938 ஹரிபுரா மாநாடு. இந்த தேசிய திட்டக்குழு இதுக்கு தலைவரா யார் நியமிக்கப்பட்டாங்க பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அப்ப இந்த காங்கிரஸ் மாநாட்டை தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது ஹரிபுரா மாநாடு 38 சுபாஷ் சந்திர போஸ்.